Hello dear brothers and sisters. So welcome to Pravagana IAS Academy YouTube channel. Okay va? So ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பிரவாகன் ஐஏஎஸ் அகாடமி இதுக்கு முன்னாடி நம்ம பிரவாகன் அகாடமி மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அது வந்து வேறு யூடியூப் சேனல் இல்லையா. ஸோ அந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ குரூப் 4கோ இல்லை குரூப் 2A ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு சேனலில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது சேனல் போயிட்டு தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் அந்த சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? ஸோ இந்த ஒரு சேனல் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகேவா, அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 3 யூடியூப் சேனல் இருக்கும். ஓகேவா? எதுக்கடா அந்த 3 யூடியூப் சேனல் ஒரே சேனல் இருந்தால் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எனக்கு அது ஒர்க் பண்ணுறதுக்கு அந்தளவு வந்து சூட்டபுளாக இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு 3 சேனலாக நான் பிரிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சொல்கிறது நான் ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். ஸோ என்னுடைய வீடியோஸில் இதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் பார்த்தாலும் சரி, இல்லை ஜென்ரலில் பார்த்தாலும் சரி, ஏதாவது உங்களுக்கு நாய்ஸஸ் என் சைட்லேருந்து வருது அப்படின்னா, அதாவது சத்தங்கள் வருது அப்படின்னா, மேபி என்னுடைய டாக்டராக இருக்கலாம், இல்லை என்னுடைய என்ன சொல்கிறது என்வரான்மெண்ட்டில் ஏதாவது சின்ன சத்தங்கள் பக்கத்தில் ஏதாவது சத்தம் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோவில் பொறுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா வீடியோ வந்தாலும் ஓகே கிளாஸஸ் நடத்துகிறாரு, ஆனால் ஏதோ சத்தம் இடையில வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க, கோவம் படாதீங்க. சரியா? ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அடிக்கடி வராது. ஸோ எப்போயாவது ஒரு டைம் வரும், பொறுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இப்போது அந்த ஒரு சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிச்சிருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த சேனல் உட்பட மொத்தம் 3 சேனல் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ எல்லா சேனலும் சேர்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வராங்க அப்படின்னா நம்ம பெருசாக காட்டலாம். ஓகேவா? இப்போ இல்லைனாலும் நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் நல்லா நம்ம என்ன சொல்கிறது நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் ஓகே நம்மள்ட்ட இவ்வளோ சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு நம்ம காட்டலாம். ஆனால் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஓகேவா? சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இப்போ சேனல் 3 பிரித்தாலும் ஒவ்வொரு சேனலுக்கான சப்ஸ்கிரைபர் அது தேவையானவங்க அது மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே, ஒரு சிலது எல்லாமே கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கலாம். இருந்தாலும் சேனலை பிரிக்கும் போது உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கொஞ்சமாக தான் இருக்கும். நம்ம நல்லா க்ரோத்தே ஆனாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஸோ என்னோட இது என்னன்னா, ஓகே இப்போ பொது தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை குரூப் 2A ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பொது தமிழுக்கோ இல்லை அந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது, இந்த வேறு எக்ஸாம்க்குலாம் எந்தெந்த எக்ஸாம்லாம் பொது தமிழ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கும் இல்லையா. ஸோ அந்த எக்ஸாமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓகே பொது தமிழுக்குன்னு தனியாக ஒரு சேனலை ஒதுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ பிரபாகரன் அகாடமின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ரீசெண்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சேனலை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழுக்கு மட்டும்தான். ஓகேவா? பொது தமிழுக்கும் என்ன சொல்ல நம்ம பொது தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் எதாவது நான் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும். ஓகேவா? இல்லை சார் நான் வந்து பொது தமிழ் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், மற்ற ஜெனரல் ஸ்டடீஸ்லாம் நான் வேறு அகாடமிஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன், இல்லை நான் ஆஃப்லைனில் வந்து ஏதோ ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்கேன், அங்கே கிளாஸஸ் போகிறேன், எனக்கு பொது தமிழ் மட்டும் புரியல, அதுக்கான உங்களுக்கான கிளாஸஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, எனக்கு புரியுது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக அந்த ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஓகே சார் இதுக்கப்புறம் இப்போ ஜெனரல் ஸ்டடீஸ் வீடியோ அந்த ஒரு சேனலில் வராதான்னு கேட்டிங்கன்னா வராது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் வீடியோ, பொது அறிவுக்கான வீடியோ, அது நீங்கள் பாலிட்டி, எக்கனாமி, சோஷியல் இஷ்யூஸ், அதை நம்ம தமிழ் சொசைட்டி, அதை பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு நம்ம யூனிட் 6 இருக்கு இல்லையா. ஸோ இதை பற்றின எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி இந்த சேனலில் தான் இதுக்கப்புறம் வரும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த சேனலை ஜென்ரல் ஸ்டடீஸ்க்காகவும் இப்போ ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிற அந்த ஒரு சேனலை பிரபாகரன் அகாடமின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு யூடியூப் சேனலை ஃபுல் அண்ட் ஃபுல் பொது தமிழுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன பண்ணிடுச்சு செப்பரேட் பண்ணிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ பொது தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஆப்டிடியூட்னு ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்டிடியூட் போர்ஷனுக்கான கிளாஸஸ் நான் ஒரு வேளை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது பிரபாகரன் அகாடமின்னு சொல்லக்கூடிய தமிழ் பேஸ்ட் இப்போ சேனல் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, அந்த சேனலில் தான் உங்களுக்கான ஆப்டிடியூட் கிளாஸஸ் நான் ஒரு வேளை கொடுக்குறேன் அப்படின்னா வரும். ஓகேவா? மற்றபடி இந்த பிரபாகரன் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சேனலில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரல் ஸ்டடீஸ் சம்மந்தப்பட்ட அது பொது அறிவுக்கான இந்தியன் பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமிக் ஆகட்டும், சோஷியல் இஷ்யூஸ், மாடர்ன் இந்தியா, அதை பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவில் ஐஎன்எம்ன்றது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இல்லையா, அது மாடர்ன் இந்தியாவோட ஒரு பார்ட். அதுவாக இருக்கட்டும், இந்தியன் ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், இல்லை ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு சொல்லக்கூடிய தமிழ் சொசைட்டி யூனிட் நம்பர் 6 ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் உங்களுக்கு வரும். சரியா? ஜெனரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாகவே தனியாக இந்த ஒரு சேனலில் வரும். ஓகேவா? ஸோ இப்போது ஃபர்தராக அனௌன்ஸ் பண்ண சொல்லிடுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி சீரீஸ்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் நம்ம அனௌன்ஸ் பண்ணி பாலிட்டி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 கிளாஸஸ் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அதை சொல்கிறேன் குரூப் 2 குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமாக பொது தமிழ் கிளாஸும் சரி, ஜெனரல் ஸ்டடீஸ் கிளாஸும் சரி 1-2 எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அது தனியாக போயிடுச்சு. ஸோ இப்போ ஓஜி கிளாஸஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரிஜினல் கேங்ஸ்டர் கிடையாது, ஒரிஜினல் ஜிக்கு வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இது எதுக்காக நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா நிறைய சேனலில் நிறைய யூடியூப்பில் நீங்கள் ஆஃப்லைனில் கூட நல்ல பெஸ்ட் அகாடமிஸ்லாம் இருக்குது, பெரிய அகாடமிஸ்லாம் இருக்குது, பயங்கரமான சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கக்கூடிய சேனல்ஸ்லாம் இருக்காங்க. ஓகேவா? ஆஃப்லைன்லேயே பெரிய அளவில் ரன் பண்ணக்கூடிய, ஏன்னா நல்லா அவங்க க்ரோத் ஆகிருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சப்போர்ட்ன்றது இருக்கும், பெருசாக பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு அகாடமிஸ் ஆகட்டும், இல்லை ஆன்லைன் சேனல்ஸாக இருக்கட்டும், அவங்க கூட ஒரு காம்படேட் பண்ணுற விதமாக, ஒரு ஹெல்த்தியாக ஒரு காம்படேட் பண்ணுற விதமாக
நம்முடைய இந்தியன் பாலிட்டி கிளாஸ் ஆகட்டும், இல்லை இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு சப்ஜெக்டுக்கான கிளாஸ் ஆகட்டும், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், எல்லாம் மற்றவங்களை காட்டிலும் நாமளும் சிறப்பாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட ஒரு மோட்டிவேஷனோட என்னுடைய கிளாஸஸ் நான் பெட்டராக கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த ஓஜி சீரீஸ்ன்ற ஒரு நேம் வச்சேன். ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஓஜி சீரீஸ்க்கான ஒரு தருணம் வந்து திரும்ப நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஓஜி சீரீஸ் ரீஸ்டார்ட், ஏன்னா திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால ரீஸ்டார்ட்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஸோ ஓஜி சீரீஸ் கிளாஸஸ் உங்களுக்கு இஸ் பேக். ஓகேவா? இல்லை கிளாஸஸ் பேக், இல்லை என்ன சொல் கிளாஸஸ் ஆர் பேக், எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோட்டோ பேனாவோ எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கவனிச்சுக்கோங்க. கிளாஸஸ் நான் கொடுக்கும்போது, நான் எடுக்கும்போது, உங்களுக்கு நான் டீச் பண்ணும்போது, ஒவ்வொரு சப்ஜெக்டும் டீச் பண்ணும்போது, அப்போ தயவு செஞ்சு ஒரு நோட்டோ, அழகாக ஒரு பேனாவோ, ஒரு நல்ல ஒரு பெரிய நோட்டோ, ஒரு 300-400 பேஜ் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல நோட்டோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக போட்டு அப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் கிளாஸில் கவனிங்க, எக்ஸாமுக்கு படிங்க, அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் சொல்கிறது மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஸோ ஓஜி சீரீஸ்ன்றது நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஒரு சீரீஸில் நம்ம டிஎன்பிசி குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 அண்ட் குரூப் 4. ஓகேவா? இது எல்லாத்துக்குமே ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, பொது அறிவு இருக்கு. ஸோ இதில் எல்லாத்துக்குமே கவர் ஆகக்கூடிய இந்த கிளாஸ் நல்லா பாருங்க. பர்டிகுலர் இந்த சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு, அதே போல இந்தியன் எக்கானமி சொல்லக்கூடிய இந்திய பொருளாதாரம், சோஷியல் இஷ்யூஸ் சொல்லக்கூடிய சமூக பிரச்சனைகள், இல்லை இந்திய சமூகம், அதை பார்த்தீங்கன்னா இந்தியன் சொசைட்டி, அது நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியா, அதில் தான் இந்திய தேசிய இயக்கம் சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கும். அதே போல இந்தியன் ஜாகிரபி, புவியியல், இந்தியா சார்ந்திருக்கக்கூடிய புவியியல் அமைப்புகள், அதை பார்த்தீங்கன்னா பிசிக்கலாக இருக்கட்டும், இல்லை ஹியூமன் ஜாகிரபியாக இருக்கட்டும், நம்ம பார்க்க போகிறோம். அதே போல ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடுடைய தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு, அதாவது தமிழ் சமூக வரலாறு, இல்லை தமிழ் சமுதாயம், இல்லை என்ன சொல்றது தமிழ்நாட்டுடைய வரலாறு, நீங்க எப்படி சொன்னாலும் ஓகே தான். இது எல்லாமே ஏன்னா யூனிட் நம்பர் 6 நம்ம சொல்லுவோம். இது டிஎன்பிசியில் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? டிஎன்பிசியில் மட்டும் தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யூபிஎஸ்சிலாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய கிளாஸஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேவா? நான் தான் பெஸ்ட்டாக எடுப்பேன், கிளாஸ்லாம் பயங்கரமாக இருக்கும், நீங்கள் என்னதை மட்டும் பாருங்கள், யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்ல வரல. என்னுடைய கிளாஸஸ் கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும், சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் குரூப் 1 படித்தாலும் சரி, எந்த குரூப் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை டிஎன் யூஎஸ்ஆர்வி போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை இது இல்லாமல் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் சப்ஜெக்ட்லாம் எந்தெந்த எக்ஸாம்ஸில் கவர் ஆகுதோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட்டை கண்டினியூவாக கொடுங்க, உங்களுக்கான கிளாஸஸ்ன்றது கண்டிப்பாக வரும். சரியா? ஸோ ஓகே, இப்போது இந்தந்த சப்ஜெக்டாக நம்ம எடுக்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் எல்லாமே நான் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கும் சேர்த்து தான் நான் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இது எப்படின்னா ஆல்ரெடி நிறைய கிளாஸஸ் மற்ற அகாடமிலையோ ஆன்லைன்லேயே பார்த்துருப்பீங்க இல்லையா, அழகாக நான் வரக்கூடிய கண்டென்ட்டோட வரக்கூடிய கிளாஸஸில் அழகாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இங்கிலீஷ்லையும் ரைட் சைடில் தமிழ்லையும் வந்து பார்த்தோன்னா சேம் கண்டென்ட்றது அழகாக எக்ஸ்பிளேஷன் பண்ணி போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, சோஷியல் இஷ்யூஸ், மாடர்ன் இந்தியா, அது ஐஎன்எம், இந்தியன் ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய தமிழ் சொசைட்டி, இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த சப்ஜெக்ட் மட்டும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடி கிளாஸஸ்ன்றது இதுக்கப்புறம் நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீக்லேருந்து உங்களுக்கு கிளாஸஸ்ன்றது 1 by 1 வரும். நல்லா பாருங்கள், இந்த கிளாஸஸ், இந்த பர்டிகுலர் கிளாஸஸ்ன்றது சும்மா ஏனோதானு இருக்காது, குரூப் 1 லெவலில் இருக்கும். நான் அதையும் சொல்லிடுறேன். ஓகேவா? நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்பிளேஷன் வீடியோன்றது கொடுப்பேன். வீடியோஸோடைய லென்த்ன்றது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். என்ன சொல்றது, நமக்கு தெரியும், நம்ம படிக்கணும், ஒரு கஷ்டப்பட்டு நோட்ஸ் எடுக்கணும்னாவே கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரு 5 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டு அதில் ஏதாவது நோட்ஸ் எடுக்கிற மாதிரி கண்டென்ட் இருந்தாவே அந்த 5 நிமிஷம் வீடியோவே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி போகிறவங்கள பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஓகேவா? எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணணும், எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம அழகாக நோட்ஸ் எடுத்துக்கணும், எக்ஸாமுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு பக்காவாக நீங்கள் ரெடி ஆகிக்கணும்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி டெடிக்கேட்டடாக படிக்கக்கூடிய, கன்சிஸ்டண்ட்டாக, டிசிப்ளினாக, நல்லா பாருங்கள், மோட்டிவேஷனாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எனக்கு தேவையில்லை, டிசிப்ளினாக படிக்கணும். ஓகேவா? டிசிப்ளினுக்கும் மோட்டிவேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியும் இல்லையா? மோட்டிவேஷன்றது அப்பப்போ பண்ணுறது. ஓகேவா? யாராவது மோட்டிவேஷன் பண்ணால் ஓகே, நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு குதிரை வண்டி போயிட்டு இருக்கு, இல்லை ஒரு மாட்டு வண்டியே போயிட்டு இருக்குன்னா, ஒரு மாட்டு கொஞ்சம் தூரம் டக்கு நம்ம அந்த மாடு கொஞ்சம் வேகமாக போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம கிராம சைடில் அந்த வாழெல்லாம் பிடிச்சி முறுக்குவாங்க, லைட்டாக அப்படி அடிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த மாடு கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பவும் ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதுதான் மோட்டிவேஷன். அந்த வாழை திருக்கிறது இருக்கு இல்லையா, அந்த குச்சியாக லைட்டாக அடிக்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னது மோட்டிவேஷன். அந்த மாதிரி கிளாஸஸ் என்னுடைய கிளாஸஸ் கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டே எனக்கு தேவையில்லை. டிசிப்ளின் இருக்கணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறியா, உன்னுடைய கோலை நோக்கி நீங்கள் அச்சீவ் பண்ணுமா, போய் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுமா. ஸ்டார்டிங்கில் சார் என்னால் வந்து 100 கிலோமீட்டரில் ஓட முடியாது, ஒரு 200 கிலோமீட்டரில் ஓட முடியாது, என்னால் 10 கிலோமீட்டரில் வந்து கண்டினியூஸாக ஓட முடியும்னா எனக்கு 10 கிலோமீட்டரில் கண்டினியூஸாக ஓடக்கூடிய ஸ்டூடெண்ட் தான் எனக்கு வேணும்.
ஓகேவா? ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடக்கூடிய அந்த ஒரு வண்டியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு தேவை. அதுதான் டிசிப்ளின். ஓகேவா? ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுடைய கோலை, உங்களுடைய ஆம்பிஷனை, உங்களுடைய டார்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நிற்காமல் இந்த ஸ்பீடில் என்னால் குறைவாக தான் ஓடுவேன். ஆனால் இந்த ஸ்பீடில் என்னால் கண்டினியூஸாக ஓட முடியும் சார், நான் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன், டிசிப்ளினாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் எனக்கு தேவை. அவங்களால தான் எக்ஸாமை கிளியர் பண்ணவும் முடியும், கிராக் பண்ணவும் முடியும். புரியுதுங்களா? சும்மா ஏதோ ஒரு நாள் வந்து மோட்டிவேஷனில் படிச்சுட்டு திரும்ப ஒரு 6 நாள் படிக்காம திரும்ப அடுத்த வாரத்துக்கு புதுசாக ஒரு மோட்டிவேஷன் தேடக்கூடிய ஸ்டூடெண்ட் எனக்கு தேவையில்லை. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து உங்களால் படிக்கவும் முடியாது, எக்ஸாம் கிளியர் பண்ணவும் முடியாது. அது மாதிரி கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா, சார் என்னால் முடியும் அப்படி என்னால் முடியுன்றீங்கன்னா அது அரிதிலும் அரிது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா நீங்களா சூப்பர் ஹியூமன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ இப்போ நான் சொல்ல வரது என்னன்னா, இந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கான கிளாஸஸ்ன்றது நான் எடுக்க போகிறேன். இது எல்லாமே தமிழ் மீடியம் பண்ண இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்க போது நல்லா பார்த்துக்கோங்க. தமிழையும் தான் எடுக்க போகிறேன், இங்கிலீஷில் தான் எடுக்க போகிறேன். ஒரே கிளாஸில் ரெண்டுமே இருக்கும். இந்தாண்ட லெஃப்ட் சைடில் இங்கிலீஷ் மீடியத்துக்கான கண்டென்ட் இருக்கும், ரைட் சைடில் தமிழ் மீடியத்துக்கான கண்டென்ட் இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் தமிழில் தான் நடத்துவேன். இங்கிலீஷில் பயங்கரமாக பேசுகிற அளவுக்கு என்ன சொல்லுது, அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நானும் பெரிய ஆள் கிடையாது. ஓகேவா? ஸோ என்னதான் இருந்தாலும் யூபிஎஸ்சியில் நான் இன்டர்வியூ அதெல்லாம் கொடுத்துருந்தாலும் என்ன சொல்லுது, அங்கே ஒரு 166 மார்க்லாம் எடுத்திருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, இப்போ நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஓகே, தமிழ் மீடியத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரொம்ப பெரிய அளவில் போக வேணாம். ஏன்னா நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸே குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. யூபிஎஸ்சிக்கு படிக்கணும்னு நினச்சிட்டு தமிழில் ஒரு சில எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமே கிளாஸஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு கிளாஸஸ்ன்றது இருக்கும். சரியா? ஸோ அதனால் தமிழ் மீடியத்தில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மற்றபடி உங்களுக்கு கண்டென்ட் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். நீங்கள் அழகாக கிளாஸை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். நான் சொல்லக்கூடிய கண்டென்ட்டை அழகாக மனசில் வாங்கிக்கோங்க. சரியா? மைண்டில் பதிய வச்சுக்கோங்க. கிளாஸை நல்லா கவனிங்க. அதை பேஸ் பண்ணி அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ இந்த கிளாஸஸ்லாம் எதை பேஸ் பண்ணி நான் எடுக்க போகிறேன், என்ன சோர்ஸஸ்லாம் பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பார்க்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஓகேவா, இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எதுக்கெல்லாம் கரண்ட் அஃபேர் ஓரியன்டாக, அதாவது பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகளும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ட்ரெண்ட்லேயும் நம்ம இருக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் சொல்கிறது அதையும் நம்ம சிலபஸில் ஸ்டாட்டிக் போர்ஷனில் அடாப்ட் பண்ணி டைனமிக்காக அதை மாற்றணும் அப்படின்ற மாதிரி கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ்ன்றது இருக்கும். கிளாஸ் நடத்தும் போது கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி எதாவது இருந்தாலும் அதையும் அடாப்ட் பண்ணி கொடுத்துருவேன். அதே சமயத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியன் பாலிட்டியா, லட்சுமிகாந்த், இந்தியன் எக்கானமியா, என்ன சொல்கிற ரமேஷ் சிங் புத்தகம் இருக்குது, அதே போல் நிதின் சிங்யானியா புத்தகம் இருக்குது, நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஓகேவா? அதில் ஏதாவது எனக்கு பிடிச்ச ஸ்பெஷலைஸ்டு புக்கில் இருந்து அந்தந்த சப்ஜெக்டுக்கான ஸ்பெஷலைஸ்டு புக்கில் இருந்தோ உங்களுக்கான கண்டென்ட் எடுத்து சிறப்பான கிளாஸஸ் கொடுக்கணும் இல்லையா, நான் கொடுப்பேன். சரியா? ஸோ அதனால் எக்ஸ்டர்னல் புக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு புக்ஸில் இருந்தோ உங்களுக்கான கிளாஸஸ்ன்றதுக்கும் கிளாஸில் கூடிய நோட்ஸ்ன்றது இருக்கும். சரியா? அதே சமயத்தில் எஸ்சிஆர்டி அண்ட் என்சிஆர்டி. ஓகேவா? ஸோ எஸ்சிஆர்டின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஸ்டேட் ஸ்கூல் புக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஏன்னா நிறைய பேர் இப்போ குரூப் 2 படிக்கிறவங்க இருப்பீங்க, குரூப் 4 படிக்கிறவங்க இருப்பீங்க, குரூப் 1க்கே நீங்கள் படிக்கணும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படி ஆகணும் அப்படின்னா எஸ்சிஆர்டி புக்ஸோடைய பேசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் பேசிக்கே. ஓகேவா? அது இல்லாமல் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமானா முடியும். இருந்தாலும் அதில் நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அடிப்படை இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா? அப்போ எஸ்சிஆர்டிஎஸ் ஸ்கூல் புக்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு குரூப் 1 ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் அச்சீவ் பண்ணிட முடியாது. அதுவும் பேசிக். எப்படி நம்ம யூபிஎஸ்சிலாம் கிராக் பண்ணோம் அப்படின்னா ஒரு என்சிஆர்டின்றது ஒரு பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குமோ, அதே போல் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸுடைய எஸ்சிஆர்டி புக்குடைய ஹிஸ்ட்ரி போர்ஷன்லாம் எடுத்துகிட்டா யூபிஎஸ்சிக்கே என்ன பண்ணுவோம், அதான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நிறைய அகாடமிஸில். ஓகேவா? அந்தளவு தரமாக நம்மளுடைய எஸ்சிஆர்டி புக்ஸ்ன்றதும் இருக்கும். ஓகேவா? அப்போ எஸ்சிஆர்டி ப்ளஸ் என்சிஆர்டி புக் பேஸ் பண்ணியும் எக்ஸ்டர்னல் பேஸ் புக்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு புக்ஸில் இருந்தும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதே போல் கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணியே உங்களுக்கான கிளாஸஸ்ன்றது இருக்கும். சரியா? கிளாஸஸ்ன்றது இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஓகேவா, இந்த கிளாஸஸ்லாம் எப்படி சார் டெய்லி எடுப்பீங்களா, 4 மாதத்தில் கோர்ஸ் முடிச்சிடுவீங்களா, வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்குள்ளே முடிச்சிடுவீங்களா, இல்லை குரூப் 4 எக்ஸாம்குள்ளே குரூப் 2 எக்ஸாம்குள்ளே முடிச்சிடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. ஓகேவா? என்னுடைய கிளாஸஸ் இந்த சப்ஜெக்ட்லாம் நான் எடுக்க போகிறேன். ஓகேவா? வீக்லி 2 to 3 கிளாஸஸ் தான் வரும். நல்லா பாருங்கள், எந்த சப்ஜெக்ட் நான் எடுத்தாலும் சரி வீக்லி 2லேருந்து 3 கிளாஸஸ் தான் வரும். ஏன்னா ஒரு நாள் 1.5 நாள் நான் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சரி, மீதி இருக்கக்கூடிய 1/2 நாளில் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து அதை நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் சரி, எனக்கு 2 நாள் ஒரு கிளாஸுக்கு சரியாக போயிடும். ஓகேவா? அப்படி பார்த்தா வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, ஒரு 3 கிளாஸ் என்னால் தரமாக போட முடியும். அந்த 3 கிளாஸும் உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும், தரமாக இருக்கும். சரியா? அதனால் இது ஓஜி சீரிஸ் ப்ளஸ் மாரத்தான் கிளாஸஸ் அதையும் சொல்கிறேன். என்னால் உடனே கிளாஸை போட்டு அரைக்குறையாக ஏதோ ஒன்று கொடுத்துன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். எனக்கு அதில் என்ன சொல்கிறது, நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஓகேவா? கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் ஓஜி தரமாக இருக்கணும். புரியுதா? சிறப்பான ஒரு கிளாஸாக இருக்கணும். அதுக்கான கிளாஸஸ்ன்றது நான் கொடுப்பேன். இன்னொன்று வேகமாக எடுத்து அரைக்குறையாக நடத்துறதுக்கும் எனக்கு விருப்பம் கிடையாது. சரியா? ஸோ அதனால் இந்த கிளாஸஸ் இந்த வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த சப்ஜெக்ட்லாம் 1 by 1 நம்ம நடத்த போகிறோம். இந்த சப்ஜெக்ட்லாம் எப்போ முடியும்ன்ட்டு என்னால் சொல்ல முடியாது. ஓகேவா? ஆனால் வீக்லி 3 கிளாஸஸ்ன்றது உங்களுக்கு தரமாக இருக்கும்.
ஓகேவா? அதே போல் ஏன் அப்படின்னா இதையும் நம்ம ஜெனரல் ஸ்டடீஸும் பார்க்கணும். இன்னும் நம்மளுக்கு பொது தமிழ் கிளாஸஸ் இருக்குது. பொது தமிழ் கிளாஸஸ் இருக்குது. நம்ம ஏன்னா குரூப் 2 குரூப் 4லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா? டிஎன்பிசி பேஸ் பண்ணி அவங்களுக்கு நான் பொது தமிழ் கிளாஸஸ்ன்றதை கொடுத்துருப்பேன். இன்னும் எக்ஸ்டர்னல் கிளாஸஸ்லாம் கொடுக்கும். அவுட் ஆஃப் சோர்சஸ் கிளாஸ் அவுட் சோர்ஸ் கிளாஸஸ்லாம் நான் கொடுக்கணும். ஓகேவா? அதே போல் டெஸ்ட் சீரிஸ்ன்றது பொது தமிழுக்கான டெஸ்ட் சீரிஸ்ன்றது நான் கொடுத்துட்ருக்கேன். அதையே நான் கவர் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு எல்லாத்துலேயும் என்ன பண்ணுது ஒர்க்ன்றது இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு வாரத்துக்கு 2லேருந்து 3 கிளாஸஸ் வரும். ஒரு கிளாஸும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு கிளாஸும் உங்களுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இருக்கலாம், இல்லை 2 மணி நேரமும் தாண்டலாம். ஓகேவா? ஒரு வேளை கிளாஸஸ் 2 மணி நேரம் தாண்டுது அப்படின்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 நிமிஷம் பிரேக்ன்றது இருக்கும். அது நீங்கள் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டு டக்குன்னு எனக்கு பிரேக்லாம் வேணாம் சார், நான் கண்டினியூஸாக கிளாஸ் பண்ணுறவங்க அது வீடியோவில் இருக்கும், பிரேக்ன்றது இருக்கும். நீங்கள் 10 நிமிஷம் 5 நிமிஷம் என்ன டைமோ அது நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டு நீங்கள் உடனே திரும்பவும் கிளாஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? இது ஒன்று. அதே போல் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கிளாஸஸ்லாம் நான் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பதிலாக புக்கில் இருக்கக்கூடிய A to Z எல்லாத்தையுமே எடுத்தனால கொடுக்க முடியாது. நல்லா பாருங்கள், A to Z எல்லாமே எடுத்தனால கொடுக்க முடியாது. அப்படி யாரும் நடத்தவும் மாட்டாங்க, நடத்தவும் முடியாது. ஓகேவா? அதுக்கு என்ன போனோம்னா பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சு புக்கில் 1 by 1 ஒவ்வொரு லைனாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுடைய எஃபர்ட்ன்றதும் இருக்கும் பாதியில், என்னுடைய எஃபர்ட்ன்றதும் பாதி இருக்கும். ஓகேவா? ஒரு சில இடத்துல புத்தகத்தில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனோ, அதாவது நிறைய ஒரு புத்தகம் இருக்குன்னா அது முக்கியமாக சிவில் சர்வீஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் போது ஒரு புக் இருக்குன்னா புக்கில் இருக்கக்கூடிய A to Z தேவையில்லாத நிறைய கண்டென்ட்லாம் இருக்கும். இதெல்லாம் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் வரவே வராது. அந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் நம்ம அங்கேயும் படிச்சுட்டே உட்காந்துருக்குன்ற அவசியம் கிடையாது, டைம் வேஸ்ட். ஓகேவா? அதனால் எக்ஸாமுக்கு என்ன மெயின் கண்டென்ட் இருக்கோ, என்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கோ, என்ன இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இருக்கோ, இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ, என்ன முக்கியமான கான்செப்ஷுவல் கிளாரிட்டி உங்களுக்கு வேணுன்ற போர்ஷன் இருக்கோ, அதுக்கான கிளாஸஸ் அதுக்கான கண்டென்ட் மட்டும் தான் நம்முடைய கிளாஸஸில் வரும். A to Z நடத்த மாட்டேன். சும்மா சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் புக்கில் SCRT ஆகட்டும், ஸ்பெஷலைஸ்ட் புக்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிறதாகட்டும், அதெல்லாம் நீங்கள் தான் பேசிக்ஸ் படிச்சுக்கணும். ஓகேவா? பேசிக்ஸ்னா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கணும். மற்றபடி நம்மளுடைய கிளாஸஸே பேசிக் தான். ஓகேவா? இந்த கிளாஸ் இப்போ இந்தியன் பாலிட்டியா, இந்தியன் எக்கானமியா, இல்லை சோஷியல் இஷ்யூஸாக, மாடர்ன் இந்தியாவா, ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்ன அதோட ஸ்டோரி என்ன, அதுக்கான கான்செப்ட்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் என்ன, டேட்டாஸ் என்ன, எக்ஸாம்ஸில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? எந்த மாதிரிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்து கொடுத்துருவோம் உங்களுக்கு. A to Z எல்லாம் நடத்த மாட்டேன். புக்கில் இருந்து இந்த அட்டை டு அட்டை நடத்துறதுலாம் நான் நடத்த மாட்டேன். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. எக்ஸாம் இந்த கண்டென்ட் படித்தா போதும்பா, இந்த கண்டென்ட்டில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் ஆகும். அதே போல் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் யூஸ் ஆகும். குரூப் 4 படிக்கிறீங்களா, ஓகே, உங்களுக்கு அழகாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போதுமானது. இது வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும், நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஏரியாலாம் அழகாக நான் எடுத்து கொடுத்துருவோம். சரியா? இதான் இருக்கக்கூடிய விஷயம், பார்த்துக்கோங்க. திரும்பவும் நம்ம கிளாஸஸ்ன்றது ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் திரும்பவும் சொல்லிடுறேன், ஒரே விஷயமா. ஓகே, நான் திரும்பவும் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் கீழே பார்க்குற மாதிரி உங்களுக்கு 3 சேனல்ஸ் இருக்குது. அந்த 3 சேனலில் தமிழ் மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன், இல்லை ஃபியூச்சரில் எப்போயாவது ஆப்டிடியூட் வீடியோஸ் வருது அப்படின்னா அது நம்மளுடைய இன்னொரு யூடியூப் சேனலான பிரபாகரன் அகாடமி யூடியூப் சேனலில் வரும். ஓகேவா? இல்லை இந்த என்ன சொல்கிறது, நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான பொதறிவுக்கான கிளாஸ், இந்த சப்ஜெக்டாக நீங்கள் கிளாஸஸ் பார்க்கணும், படிக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சேனலில் வரும். இந்த ஒரு சேனலில் உங்களுக்கான கிளாஸஸ் 1 by 1 வரும். நீங்கள் அழகாக பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? அதே சமயத்தில் இன்னொரு 3வது ஒரு சேனல் இருக்கு இல்லையா, அது இப்போ தான் புதுசாக ஆரம்பித்த ஒரு சேனல். அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, MCQ டெஸ்ட் இருக்கு இல்லையா, மல்டி சாய்ஸ் கொஸ்டின் டெஸ்ட் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 2A ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, குரூப் 4 ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பாயிண்ட், எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. காரணம் என்னன்னா இது எல்லாமே மல்டி சாய்ஸ் கொஸ்டின். என்ன சொல், OMR நம்ம டெஸ்ட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஓகேவா? ஸோ MCQ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக கொஷின்ஸ்ன்றது நான் எடுத்து கொடுப்பேன். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராக இருக்கலாம், இல்லை டெஸ்ட் சீரீஸில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பராக இருக்கலாம், இல்லை நானே இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டில் இதெல்லாம் ஒரு கொஸ்டினாக எடுத்து கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கலாம். மொத்தம் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி அது MCQ டைப்பில் இருக்கும். அந்த MCQ டைப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அந்த வீடியோ பார்த்து கொஸ்டின்ஸ் நான் அட்டன் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த TNPSC தேர்வு கழகம் சொல்லக்கூடிய அந்த ஒரு சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். சரியா? உங்களுக்கு எந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை 3 சேனலுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு தேவைன்னு நினைக்கிறவங்க 3 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாமா? ஸோ இதாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இப்போ அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டேன்னா, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எந்த சப்ஜெக்டை எடுத்து நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் எக்கானமி. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டு பாலிட்டி ஓகேவா, மாடர்ன் இந்தியா, INM, இல்லை ஜாகிரஃபி ஆகட்டும், இல்லை தமிழ் சொசைட்டி ஆகட்டும், இதெல்லாம் நம்ம பிரபாகரன் அகாடமி சொல்லக்கூடிய அந்த ஒரு யூடியூப் சேனல்லே இன்னொரு யூடியூப் சேனலே நம்ம கிளாஸஸ்ன்றது கொஞ்சம் போட்டிருப்போம். ஓகேவா? அதனால சொல்லுது கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான கிளாஸஸ் எல்லாமே போட்டிருப்போம். இன்னும் ஒரு சிலதெல்லாம் பெண்டிங் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஓகேவா?
அதே சமயத்தில் சார் எனக்கு இந்தியன் அகாடமினா சுத்தமாக தெரியல சார், எங்கே போய் படிக்கிறதுன்னு தெரியல, எனக்கு எப்படி படிக்கணும் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு இந்தியன் அகாடமி கிளாஸஸ் தான் நிறைய பேர் எடுக்கல, அது மட்டும் தான் பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் எனக்கு வேணும், அதுக்கான இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகும்னு சொல்லுவேங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அதனால தான் ஸோ ரொம்ப நாளாக இந்தியன் அகாடமி எடுக்கணும்டா எனக்கும் விருப்பம். ஸோ அதனால் தள்ளி போயிட்டே இருந்துச்சு இல்லையா, அதனால் மற்ற சப்ஜெக்ட்லாம் தள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்தியன் அகாடமியை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்தியன் அகாடமியை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள், இது குரூப் 4 அண்ட் குரூப் 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இருக்காது, குரூப் 1 லெவலில் இருக்குன்னு அதையும் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களாம் படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் 1 லெவலில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ விருப்பம் இருந்து நோட் பண்ணுற மாதிரி தான் நோட் பண்ணி வைங்க. ஓகேவா? இல்லையா ஓகே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க எனக்கு வேறு வழி கிடையாது. ஓகேவா? ஆக மொத்தம் நான் ஒரு எக்கானமின்ற இந்தியன் எக்கானமி நடத்துகிறேன் அப்படின்னா, இப்போ நேஷனல் இன்கம் நடத்துகிறேன்னா, இன்ஃப்ளேஷன் நடத்துகிறேன்னா, ஓகேவா, பப்ளிக் ஃபினான்ஸ் நடத்துகிறோமா, இல்லை வந்து ஒரு பேங்கிங் டைப்பில் ஒரு பேங்கிங் டாபிக் நடத்துகிறோமானா டீட்டெயிலில் தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு குரூப் 1 லெவலில், ஒரு யூபிஎஸ்சி லெவலில், ஒரு குரூப் 2 லெவலில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவு நாலேஜ் இருக்கணுமோ அந்த அளவு எனக்கும் நாலேஜ் வேணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் 4 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? வேணுன்றவங்க அதை பார்த்து அழகாக கிளாஸஸ் பார்த்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? அதே சமயத்தில் அப்போ குரூப் 4க்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ் இருக்காதானா கண்டிப்பாக இருக்கும். நல்லா பாருங்கள், கிளாஸ் நடத்தும் போது நானே சொல்லுவேன், இது குரூப் 2 குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ், இந்த டேட்டாஸ்லாம் அழகாக நோட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன், ஹிண்ட் கொடுப்பேன். அப்போ நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம், அதை இம்பார்ட்டாக படிச்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஓகேம்மா, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் அகாடமி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளாஸஸ்ன்றது ஃபர்தராக சீக்கிரமாக வரும். ஸோ இந்தியன் அகாடமி கிளாஸஸ் ஃபர்தராக போயிட்டு இருக்கும்போதே முடிஞ்சால் இந்தியன் பாலிட்டி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், மாடர்ன் இந்தியா இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் வந்து சைட் பை சைடில் நான் கொடுக்குறேன். முடிஞ்ச என்ன சொல்லுது, முக்கியமாக இந்தியன் பாலிட்டி வந்து நான் பெண்டிங் இருக்கு இல்லையா, ஏன்னா கொஞ்சம் பாதி எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி நம்ம ஒரு பாதி தான் நடத்திருக்கோம், நம்ம மீதி நடத்தணும் இல்லையா, அதனால் கிளாஸஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். நல்லா பாருங்கள், அப்போ இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் அந்த என்ன சொல்கிறது யூடியூப் சேனலில் இருந்த மாதிரி அதில் இது வரைக்கும் எவ்வளோ நடத்துறீங்களோ அதுலேருந்து மீதி நடத்துவீங்களா இதெல்லாம் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் ஃப்ரெஷ்ஷாக தான் வரும், குரூப் 1 லெவலில் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் வரும். ஓகேவா? ஆனால் எல்லாமே இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தமிழ்லேயே கொடுப்பேன், தெளிவாக இருக்கும். நிறைய கான்செப்ஷுவல் என்ன சொல்கிறது அழகாக நடத்துவேன். சரியா? நம்பிக்கையாக இருக்கேன். ஓகே, பார்த்துக்கலாம். சரியா? எல்லாமே நீங்களே சொல்கிறீங்க சார். ஓகே, கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் என்னது, இந்தியன் எக்கானமியை தரமாக முடிக்கிறோம். கிளாஸஸ்ன்றது 2 days நல்லா சொன்னேன், திரும்பவும் சொல்கிறேன், 2 days ஒரு கிளாஸ் தான் வரும், வீக்லி 2 to 3 கிளாஸஸ் தான் வரும். ஆனால் கிளாஸஸ் சிறப்பாக இருக்கும், அழகாக உட்காந்து அதை நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். சிறப்பாக நீங்கள் லிம்ஸும் எழுதலாம், மெயின்ஸும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? குரூப் 1 ஆகட்டும், இது சொல்லு யூபிஎஸ்சியை கூட ஆகட்டும். ஓகேவா? அதுக்கே இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குன்னா கண்டிப்பாக குரூப் 2 குரூப் 4 நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் தட்டி தூக்கலாம். சரியா? ஸோ அவ்வளோதான், சொல்லக்கூடிய விஷயத்த அழகாக நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். சரியா? ஸோ அந்த கீழே வந்து 2 ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா 9442279101 நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப்லையும் டெலகிராமையும் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கில் இருப்பேன், பிஸியாக இருப்பேன், எல்லார் காலையும் என்னால் எடுத்து அட்டன் பண்ணி பேசி ஆனால் பண்ண முடியாது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஒரு வாய்ஸ் மெசேஜில் உங்களுக்கு என்ன டவுட்டோ வாய்ஸ் மெசேஜில் ஃபுல்லாக அனுப்புங்க. அந்த டவுட்டை கேட்டு வேல்யூபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரிப்ளைன்றதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். சரியா? ஸோ ஓகேம்மா, தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம், முக்கியமாக கிளாஸ் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.